அடுத்தது எடுத்துக்காட்டு 7.7. இதில் secant theta into secant theta tan theta tan theta secant theta minus tan theta into tan theta secant theta secant theta tan theta இந்த மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்து இதை சப்ராக்ட் பண்ணி நம்மள சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த secant theta வெளியில் இருக்குல்ல, இதை முதல்ல உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். secant theta into secant theta secant square theta secant theta into tan theta secant theta tan theta. அடுத்து secant theta tan theta secant square theta. அதே மாதிரி tan thetaவை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ மைனஸ் இடையில வந்து என்ன இருக்குது, நமக்கு மைனஸ் இருக்குது, அதனால சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் மைனஸ் இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட் மைனஸ் இந்த எலமெண்ட், அந்த மாதிரி எழுதிக்கிறோம் எல்லாத்தையும். இதில் பாருங்கள், secant square theta மைனஸ் tan square theta secant theta plus tan theta minus tan theta secant theta. இதில் வந்து பார்த்தீங்கன்னா secant square theta minus tan square theta வந்து 1, அதோட வேல்யூ நமக்கு வந்து ஃபார்முலா படி secant square theta minus tan square theta equal to 1ங்கிறதுனால 1. இதில் பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. secant theta plus secant theta tan theta minus tan theta secant theta. அப்போ ப்ளஸில் ஒரு நம்பர் ஒரு வேல்யூ மைனஸில் ஒன்று இருக்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே சொன்னால அதே மாதிரி secant square theta minus tan square theta அதோட வேல்யூ 1. ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 0 0 1.